ஏன்னா அந்த சாமி ஆடுற குடும்பம் கஷ்டப்படும் நிறைய பேர் நிறைய இடத்துல பார்த்து சொல்லுவாங்க. எஸ். ஆனா இறைவனை இறைவனா பார்த்த கஷ்டப்பட மாட்டான். ஏன்னா உங்களுக்கு சாமி ஆடுறான் அப்படின்னு சொன்னா கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன். இப்போ உங்க பெண் குழந்தை இருக்கு, உங்க பெண் குழந்தைக்கு ஒரு கல்யாணம் நான் பண்ணி வைக்கிறேன் உங்க அம்மாவை விட்டுடுன்னு சொன்னா உங்களுக்கு யார் மேல கோவம் வரும்? என் மேல கோவம் வரும். கண்டிப்பா வரும். உங்க பொண்ணு ஒரு தப்பு பண்ணிடுச்சு, நான் அடிக்க போறேன், உங்களுக்கு கோவம் யார் மேல? பாப்பா மேல வரும். என் மேலதான் வரும். ஏன்னா உங்கள் பிள்ளையை நீங்கள் தண்டிக்க விரும்புவீர்களே தவிர என்ன தண்டிக்க விட மாட்டீங்க. அதே மாதிரி என்கிட்ட வர்றவங்களுக்கு நான் காப்பாத்துறேன், என் தெய்வம் காப்பாற்றும், என் தெய்வம் உனக்கு துணையாக நிற்கும், அதுபோல் நான் உனக்கு வழி காண்பிக்கிறேன், உன் பூர்வீகம் என்கிற தெய்வத்தை வணங்கு. அப்போ என்ன ஆயிடுதுன்னா உங்க குழந்தைய நான் கூட்டிட்டு வந்து தொலைஞ்சு போச்சு, நான் கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கிறேன், நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்பா எங்கே இருந்த பிள்ளை நீங்க கூட்டு வந்துட்டீங்க, நான் நல்லது கெட்டது பண்றேன்னா கோபமா இருக்கிற நீங்க உரியவர்களிடம் உரிய பொருளை சேர்க்கும் போது என் மீது நிறைய நம்பிக்கையும் அதீத ஒரு தன்னம்பிக்கையும் நல்ல மனிதன்கிற எனக்கும் ஒரு உதவியும் வந்துடுது. இத மாதிரி ஒருத்தங்களை பார்க்குற இந்த கிரகத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த நெகட்டிவ் இருக்கும். அப்போ நீ எந்த இடத்த நீ விட்டுட்ட, உன் பூர்வீகத்தில் என்ன குறை, உன் குலதெய்வத்தில் வழி குறையா இல்ல தாய் வழி தெய்வத்திடம்? தாய் வழியும் தந்தை வழியும் உடலும் உயிரும் சேர்ந்துதான் உருவம். அப்போ எந்த வழி தெய்வத்தை நீ வணங்கினா உன் பிரச்சனை தீரும். உனக்கு என்ன கிரகத்தின் ஆதிபத்தியம் இருக்கு, உனக்கு என்ன பேர் இருக்கு, உங்க பேர் ஈஸ்வரி, வெள்ளை ஈஸ்வரி. அப்போ உங்களுடைய லக்னம் என்னவா நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன ராசியா பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த வெள்ளை ஈஸ்வரிக்கு தகுந்த மாதிரி வெள்ளைக்கு சந்திரன் வரும், சுக்கிரன் வரும். அப்போ அதுக்கு தகுந்த சந்திரனும் சுக்கிரனும். அப்போ சுக்கிரன் அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் உங்க குடும்பத்துல இருக்கு. அப்ப இதெல்லாம் கணக்கு பண்ணி சொல்றதுதான். எனக்கு இது பழகிடுச்சு, எனக்கு குரு அப்படின்னு யாரும் கிடையாதுன்னு சொல்ல மாட்டேன். இயற்கை என் குரு, நான் வணங்கும் இறைவன் என் மூல குரு, என் தாய் தந்தை அதை உருவாக்கியதுனால மூணாவது குரு. அப்போ எனக்கு குரு அப்படின்னா நான் வணங்கக்கூடிய அம்பாள். வீட்டுல அதனாலதான் தெய்வம் அம்பாள் வச்சு வழிபட்டு இருக்கேன், பெருமாளை வச்சு வழிபட்டு இருக்கேன். நான் எனக்கு காட்சி கொடுக்குற எல்லா விஷயத்தையும் நம்புவேன். இப்போ முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம்னு கொடுப்பாங்க, பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் பழைய இப்போ பண்ணிட்டு தானே இருக்காங்க. அமாவாசைக்கு கொண்டு போய் திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு பதிலா இறைவனடி சேர்ந்தார். இப்போ என் கனவுல எங்க தாத்தா வர்றாரு அப்படின்னா எங்க தாத்தா எங்க இருப்பாருன்னா அவர் எதை இறைவனா நம்பினாரோ, நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் அப்படின்னா நான் அதை இறைவனா பார்க்கும்போது இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னா என் தாத்தா உடல் அழிந்ததனால் உண்மையான